இட்லி தோசை சப்பாத்திக்கு ஏற்ற சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு கடலைப்பருப்பு சோம்பு சின்ன பட்டை 2 கிராம்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பின்னாடி கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயம் 4 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கின பின்னாடி கட் பண்ணி வச்ச ஒரு குடமிளகாயும் 2 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது ஓரளவு வதங்கின பின்னாடி மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கழுவி வச்ச சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுலேயே தண்ணி விட்டு வரும். சிக்கனை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வதக்கணும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு பின்னாடி 2 டேபிள் ஸ்பூன் மசாலா சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா சிக்கனில் மறுபடியும் தண்ணி விட்டு வரும். இது இப்படியே மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்ட பின்னாடி தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு மிதமான தீயிலேயே ஒரு 20 நிமிஷம் வேக விடலாம். ரொம்ப அருமையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். இந்த சிக்கன் கிரேவி இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.